வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யுஏல இருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு போறாங்களோ, அவங்களுக்கு வந்து டிராவல் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியால இருந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க பண்ணா மட்டும் தான் வந்து நீங்க யுஏல இருந்து இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வந்து போக முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏர்போர்ட்லயே வந்து நிறைய டிலேஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது என்ன அப்டேட்? இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து இது வந்து பொருந்தும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும் யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும் யுஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தியும் நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க யுஏஇல இருந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த புதிய ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்ல நீங்க ஃபாலோ பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏர்போர்ட்ல வந்து போர்டிங் செக்-இன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா டிலே ஆகலாம். அது மட்டும் இல்லாம வந்து இன்னும் கூடுதலான செக்கப்க்கு போறதுக்கு கூட நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ வந்து ரீசெண்டா ஏர் சுவேதா 2.0 அப்படிங்கிற ஒண்ண வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் சுவேதா அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கேயோ உங்களுக்கு கேட்ட மாதிரி வந்து இருக்கும். கண்டிப்பா வந்து கேட்டிருப்பீங்க. நீங்க கோவிட் டைம்ல வந்து இங்க யுஏல இருந்திருந்தீங்க, இல்லைன்னா வந்து வெளிநாட்டுல இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏர் சுவேதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏர் சுவேதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நமக்கோட உடம்புல வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இது பிறருக்கு வந்து பரவக்கூடிய நோய் ஏதாச்சும் வந்து இருக்கா, இல்ல நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஏதாவது சிக்கா இருக்கமா, இல்ல நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது ஊருக்கு வந்து டிராவல் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கிற இந்த ஒரு ஃபார்மை வந்து திரும்பவும் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆப்பிரிக்கால வந்து இந்த இபோலா அப்படிங்கிற வைரஸ் வந்து ரொம்ப பரவி வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து திரும்பவும் இந்தியா கவர்மெண்ட் ஏர் சுவேதா 2.0 அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து திரும்பவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்தியாவுக்கு வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் பத்தி வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எந்த கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வரீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்பாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர், இல்லாட்டி வந்து வாமிட், இல்லாட்டி வந்து டயரியா, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பரவக்கூடிய நோய் இருந்தவங்க கூட வந்து உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருந்ததா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஏர் சுவேதா 2.0 டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்க வந்து கொடுத்தீங்கனாலே வந்து போதும். இது வந்து எங்க வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஏர் சுவேதா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து கிடைச்சிரும். அதுக்குள்ள போயிட்டு உங்களோட டிராவல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் அப்படிங்கிறது வந்து உங்களோட மொபைல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட டிராவல் டைம்ல வந்து அங்க இருக்க செக்இன் பண்ணும்போது அவங்க வந்து கேட்கும் போது இதை நீங்க காமிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க.